முத்து சொல்றாரு, நீங்க ஏன் வரமாட்டேறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுமா. கடைசியா கிறிஷ கூட்டிட்டு போறப்ப என்ன திட்டிட்டு போனீங்க அதானேம்மா. இந்த விஷயத்த எல்லாம் அன்னைக்கே மறந்துட்டேம்மா. எங்க அம்மா திட்டினா நான் ஏத்துக்க மாட்டேனா, அதே மாதிரிதாம்மா நீங்களும். வாங்கம்மா. ரவி கேக்குறாரு மனோஜ் கிட்ட, என்னடா அந்த பழத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க, அந்த ஆளு எதுக்குடா என்கிட்ட இந்த பழத்தை கொடுத்தான், சாப்பிடணும்னு கொடுத்துருப்பான்டா. ரவி, எல்லாரும் இருக்கிறப்ப என்கிட்ட எதுக்குடா கொடுக்கணும், அவன் உன்னைய பாக்குறப்ப பாவமா இருந்திருக்கும் மனோஜ், அதனால கொடுத்துருப்பான். ரவி, அவன் ஏன்டா என்னைய பாவம் பார்க்கணும், இதுவும் என்னைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே போறான்டா. விஜயா சொல்றாங்க, மனோஜ் அவனே ஒரு பைத்தியக்காரன்டா, அவன் சிரிச்சுட்டு போவாம எப்படி போவான், விட்றா மனோஜ். அம்மா, அவன் வந்ததுல இருந்தே என்னைய பார்த்துதாம்மா சிரிக்கிறான், ஏதோ ஒரு காரணம் இருக்குமா. மீனா கிட்ட ஸ்ருதி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா மீனா ஸ்ருதியோட பேச்ச கேட்காம யோசனையிலே இருக்காங்க. நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இந்த மீனாவுக்கு வேற விஷயம் தெரிஞ்சு போச்சு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும். அவ காலில எல்லாம் நான் விழுகிற மாதிரி ஆயிடுச்சு, எப்ப வேணாலும் என்னைய போட்டு கொடுத்துருவா, இவள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்ருதி கேக்குறாங்க, சொல்லு மீனா, நீ இந்த குளத்து பக்கம் போயிட்டு வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே இருக்க, என்ன மீனா ஆச்சு. ரோஹிணி, நீங்களே சொல்லுங்க. மீனா ரொம்ப டல்லா இருக்காங்க, ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மீனா எதுவும் பேசாம திருப்பியும் ரோஹிணியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மீனா சொல்றாங்க, ஒன்னும் இல்ல ஸ்ருதி, கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். ஓகேன்னு ஸ்ருதி சொல்லிட்டு போயிடுறாங்க கிச்சனை விட்டு. ரோஹிணி கேக்குறாங்க, மீனா நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா. மீனா சொல்றாங்க, நீ பண்ணுன முடியும் போதான் அத்தா, இந்த இடத்த விட்டு போ. முத்து சொல்றாரு, நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்காங்க. மீனா கேக்குறாங்க, யாருங்க. மீனா, வெளியே வந்து பாரு, ரொம்ப சந்தோஷப்படுவ. லக்ஷ்மி, கிறிஷ், ரோஹிணியோட ஃப்ரெண்டு 3 பேரும் வர்றாங்க வீட்டுக்குள்ள. ரோஹிணி பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மீனாவும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அண்ணாமலையும் மற்றவங்களும் கிறிஷ் எப்படா இருக்குன்னு கேக்குறாங்க. முத்து நடந்ததையெல்லாம் மீனா கிட்ட சொல்றாங்க. ரோஹிணி கேக்குறாங்க, என்ன மீனா, முத்து இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்குமா. மீனா சொல்றாங்க, ரோஹிணி அவருக்கு மாத்திரம் தெரிஞ்சிருந்துச்சு நீ நேரம் வெளியே போயிருப்ப, உண்மைய மறைச்சுக்கிட்டு இருக்கேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை கொன்னுக்கிட்டு இருக்கு. இப்ப இங்கேயும் வந்துட்டாங்க, என்னால யாரு மூஞ்சியையும் பார்க்க முடியல. ப்ளீஸ் மீனா, ப்ளீஸ், உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க உண்மை என்னன்னு. ரோஹிணி, இப்ப கூட ஒன்றும் இல்லை, எல்லார்கிட்டையும் உண்மைய நீயே சொல்லிடு. ப்ளீஸ் மீனா, நான் கண்டிப்பா ஒரு நாள் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடுறேன், ஆனா இப்ப இதையும் சொல்லிடாதீங்க. ரோஹிணி, என் வாய கட்டிடலாம், ஆனா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. மனோஜ் கேக்குறாரு, என் இலையில முட்டையே வைக்கலையே. முத்து சொல்றாரு, அலையாதரா, வைப்பாங்க, சாப்பிடு. விஜயா கிறிஷ பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் முன்னாடியும். முட்டைய இலையில பார்த்த உடனே மனோஜுக்கு சந்தோஷம் தாங்கல. பாட்டி சொல்றாங்க, மனோஜ் முட்டை வேணும்னா கேளு, ஏன் பொய் சொல்ற. அண்ணாமலை சொல்றாரு, இங்க பாரு மனோஜ், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, அப்புறம் அதுவே பழக்கமாயிரும். ரவி சொல்றாரு, பொய் சொல்றதுதான் மனோஜுக்கு நல்ல வறுமைப்பா. அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் பொய் சொல்றது கெட்ட பழக்கம்டா. பாட்டி சொல்றாங்க, மனசுல நேர்மை இருந்துச்சுன்னா மனோஜ் பொய் சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது, அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே மறைக்கிறதுனா ரொம்ப பெரிய தப்புடா. அத்தை, ஒரு முட்டை தானே, அதுக்கு ஏன் இம்புட்டு பேச்சு பேசுறீங்க என் மகனை பார்த்து. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா செய்யற தப்புல சிறுசு பெருசெல்லாம் கிடையாது, நீந்தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ற, உன்கிட்டையும் அவன் மறைக்கிறான்ல. ஒரு உண்மைய நம்ம பாசம் வச்சிருக்கவங்க கிட்ட மறைக்கிறது அந்த குடும்பத்துக்கு பண்ற பெரிய துரோகம். அப்பா, ஒரு முட்டைக்கு இவ்வளவாப்பா பேசுவீங்க, எனக்கு முட்டையே வேணாம்ப்பா. நாளை சந்திப்போம்.